டிசனோட அட்மின் லாகின் பேஜ். ஸோ அட்மினோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் நம்ம போட்டு நம்ம சைன் கொடுத்தோம் அப்படின்னா அட்மின் வந்துட்டு லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு எனக்கு அலர்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து டேஷ்போர்ட் வந்து நான் 4 கார்ட்ஸ் வந்து வியூ ஆயிருக்கு. ஸோ டோட்டல் ப்ராடக்ட்ஸ், டோட்டல் டாக்டர்ஸ், டோட்டல் செல்லர்ஸ் அண்ட் சோல்டு ப்ராடக்ட்ஸ். ஸோ அதோட கவுண்ட் வந்து அதுக்கு மேலே வந்து வியூ ஆயிருக்கு. ஸோ சைட் நேவிகேஷன் வந்து நான் வந்து மேனேஜ் கேட்டகரி வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ மேனேஜ் கேட்டகரியில் வந்து கேட்டகரியோட ஐடி, கேட்டகரியோட நேம், ஆக்ஷன். ஸோ இந்த இது எல்லாமே வந்து வியூ பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னா நான் இங்கே எடிட் கொடுத்துட்டேன். எடிட் கொடுத்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு கேட்டகரி நேமை வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து எடிட் ஆகாது. ஸோ ஆயுர்வேதான்றதை நான் வந்து கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து திஸ் கேட்டகரி நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு அலர்ட் மெசேஜ் வந்து வந்துருச்சு. சேம் லைக் திஸ் நம்ம வந்து எல்லாமே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கேட்டகரி வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆட் பண்ணுறதுமே வந்துட்டு சேம் ஒரே கேட்டகரி நேம் நம்ம திருப்பி வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து திஸ் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு நமக்கு அலர்ட் வந்து வரும். ஸோ இங்கே வந்துட்டு நான் வேறு ஒரு கேட்டகரி நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ வர்மா சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கேட்டகரி ஆட் சக்ஸஸ்ஃபுல்லிட்டு ஒரு அலர்ட் வந்துட்டு எனக்கு வந்துருச்சு. இங்கே வந்து கேட்டகரி ஐடி அண்ட் தென் வர்மா அண்ட் தென் வந்துட்டு நம்ம எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். சேம் எடிட் ப்ராசஸ் தான். சேம் நேம்ஸ் வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியாது. அண்ட் வந்துட்டு ப்ராடக்ட் வந்து நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மேனேஜ் ப்ராடக்ட்ஸ். ஸோ மேனேஜ் ப்ராடக்ட்ஸில் வந்து இங்களோட ப்ராடக்ட்டோட ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். அண்ட் தென் ப்ராடக்ட்டோட நேம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எந்த கேட்டகரியை பேஸ் பண்ணுது அப்படின்றதுக்கு இங்கே கேட்டகரி வியூ ஆகுது. தென் குவான்டிட்டி, அதோட பிரைஸ், தென் ஆக்ஷன்ஸில் வந்து வியூ, எடிட் அண்ட் டெலிட் வந்து செட் பண்ணியிருக்கேன். இங்கே வியூ கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் மட்டும் பர்டிகுலராக வந்துட்டு வியூ ஆகும். அதோட இமேஜஸும் இங்கே வந்து வியூ ஆகும். சேம் இதே மாதிரி நம்ம வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எடிட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்போ நான் சித்தாக்கு பதிலாக வந்து ஆயுர்வேதா வந்து சூஸ் பண்ணுற கேட்டகரி அப்படின்னா எனக்கு வந்து எடிட் ஆகிடும். இங்கே வந்து எனக்கு ஆயுர்வேதான்னு சொல்லிட்டு எடிட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தேவையில்லை அப்படின்றப்போ நம்ம டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா டெலிட் ஆகும். எக்ஸாம்பிள் இந்த பவுடர் இருக்கிறத நான் டெலிட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து கேட்குது. ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு டெலிட் திஸ் ப்ராடக்ட். நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் டெலிட் சக்ஸஸ்ஃபுல்லி அலர்ட் வந்து நமக்கு வரும். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராடக்ட் வந்து நான் ஆட் பண்ணி காட்டுறேன். எக்ஸாம்பிள் ஹேர் நேம் வந்து நான் வந்து ஆயுர்வேதான்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன். டைப் வந்து நான் பாட்டில்ஸ், குவான்டிட்டி வந்து ஒரு 100 போட்டுக்கிறேன். ப்ராடக்ட்டோட இமேஜ் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் another டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கேயும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் ப்ராடக்ட் கொடுக்குறேன். எனக்கு வந்து ப்ராடக்ட் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு அலர்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு மேனேஜ் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு வியூ ஆகும். ஸோ இங்கே நான் ஆட் பண்ணிக்க ஹேர் ஆயில் வந்துட்டு வியூ ஆயிருக்கு. அண்ட் தென் வந்துட்டு டாக்டர். ஸோ டாக்டரில் வந்து ஆட் டாக்டர் அண்ட் மேனேஜ் டாக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ் டாக்டர் வந்துட்டு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ மேனேஜ் டாக்டரில் வந்துட்டு இங்கே அவங்களோட டாக்டர் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிருக்கும். அவங்களோட நேம், அவங்களோட இமெயில் ஐடி, அவங்களோட பாஸ்வேர்ட் அண்ட் ஃபோன் நம்பர். ஸோ வந்து செப்பரேட்டாக வந்து அவங்க டீடைல்ஸ் வந்து வியூ பண்ணோம் அப்படின்னா இங்கே வியூ வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். வியூ கிளிக் பண்ணோம்னா அந்த டாக்டரோட ஃபுல் டீடைலும் வந்துட்டு இங்கே நமக்கு வந்து ஷோ ஆகும். அந்த இதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து ஃபில்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நேம் வச்சு நான் டாக்டர் வந்துட்டு சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் கார்த்திக்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். சர்ச் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே கார்த்திக்ன்ற எந்த ஃபீல்டு மட்டும் எனக்கு வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி நம்ம ஃபோன் நம்பர் வச்சு இங்கே வந்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபோன் நம்பரோட அந்த டீடைல் மட்டும் எனக்கு வந்து வியூ ஆகும். அதே வந்துட்டு இப்போ டாக்டர் வந்து நான் ஆட் பண்ணி காட்டுறேன். நான் வந்து ஆட் டாக்டர் வந்து கொடுக்குறேன். எனக்கு வந்து டாக்டர் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு அலர்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து நான் வந்து ஆட் ஆகிருக்கிறது வந்து எனக்கு இங்கே ஷோ ஆகுது. அது வந்துட்டு அத்தன்டிகேஷன். ஸோ அத்தன்டிகேஷன் வந்து செல்லர் அண்ட் டாக்டர் ரெண்டு வந்து இருக்குது. ஸோ இங்கே செல்லர் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா செல்லரோட அத்தன்டிகேஷன்ஸ் ஃபுல்லாமே இங்கே வந்து வியூ ஆகும். ஸோ அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னது, இப்போ வந்து அவங்க அப்ரூவ் ஆயிட்டாங்களா இல்லை ஸ்டில் வந்துட்டு பெண்டிங்கில் இருக்காங்களா ஒரு ரிஜெக்டடில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே வந்து வியூ ஆகும். ஸோ இங்கே வந்து ப்ரூஃப் வந்து நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ப்ரூஃப் வந்துட்டு எனக்கு வந்து ஷோ ஆகும். அண்ட் தென் வந்துட்டு டாக்டரோட அத்தன்டிகேஷன். ஸோ இங்கே வந்து டாக்டரோட அத்தன்டிகேஷன்ஸ் எல்லாமே வியூ ஆகும். அவங்களோட நேம், இமெயில், பாஸ்வேர்ட், ஃபோன் நம்பர் எல்லாமே வியூ ஆகும். ஸோ இங்கே வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து வியூ ஆகும். அப்ரூவ்டா, பெண்டிங்கா இல்லை ரிஜெக்டடான்னு சொல்லிட்டு வியூ ஆகும். ஸோ இங்கேயுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் பெண்டிங் இருக்கதை நான் இப்போ வந்துட்டு அப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே வந்துட்டு டாக்டர் ஸ்டேட்டஸ் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்துருச்சு. இங்கே வந்து எனக்கு அப்ரூவ் ஆயிட்டாங்க. ஸோ இந்த டாக்டர்ஸ் வந்து லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்களால வந்து லாகின் பண்ணி அவங்களோட டேஷ்போர்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. அது வந்துட்டு செல்லரோட ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்து செல்லரோட ப்ராடக்ட்ஸ் மட்டும் தனியாக வியூ ஆகும். அந்த டாக்டரோட ப்ராடக்ட்ஸ் இங்கே வந்து டாக்டரோட ப்ராடக்ட்ஸ் மட்டும் செப்பரேட்டாக வியூ ஆகும். கஸ்டமர்ஸ் டோட்டலாக எத்தனை கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வியூ ஆகும். ஸோ இங்கே வந்து அவங்களோட நேம் யூஸ் பண்ணி நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இங்கே கார்த்திக்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கார்த்திக்ன்ற இருக்க டேட்டாஸ் மட்டும் வியூ ஆகும். அண்ட் வந்துட்டு இங்கே வந்து சோல்டு ப்ராடக்ட்ஸ். ஸோ சோல்டு ப்ராடக்ட்ஸ் வந்து டாக்டர் வந்து ஆக்சுவலாக டாக்டரோட சோல்டு ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கோ அது மட்டும் இங்கே வந்து வியூ ஆகும். அதே மாதிரி இப்போ இங்கே வந்து அட்மின் கொடுத்தோம் அப்படின்னா அட்மினோட சோல்ட் அவுட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வியூ ஆகும். சேம் லைக் தட் வந்துட்டு நம்ம செல்லர் கொடுத்தோம் அப்படின்னா செல்லரோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன சோல்ட் ஆயிருக்கோ அது மட்டும் இங்கே வந்து நமக்கு வந்து வியூ ஆகும். அது வந்துட்டு ஆட்ஸ். ஸோ இங்கே வந்து ஆட் மேனேஜ் ஆட்ஸ். ஸோ இங்கே மேனேஜ் ஆட்ஸ் வந்து ஃபஸ்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து என்னது அப்படின்னா ஆட் பண்ணுற வியூவர்ஸ் எல்லாமே இங்கே வந்து வியூ ஆகும். ஸோ நம்ம எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணணும்னா நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக வந்து ஸோ இங்கே வந்து நம்ம வீடியோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே ஒரு வீடியோ சூஸ் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டேன்.
எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு ஒரு ஆட் இருக்குது, ஸோ அதனால் வந்து என்னால் ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஒரு ஆட் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ சப்ஸ்கிரைப்ன்றது என்னதுன்னா, நம்ம வந்து வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக சப்ஸ்கிரைப் வந்து கொடுப்போம். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக ஃபூட்டரில் வந்துட்டு இருக்கும். இப்போ நான் இங்கே போய்ட்டு என்னோட இமெயில் வந்து நான் கொடுத்து நான் இங்கே சப்ஸ்கிரைப் கொடுப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு காமனாக வந்துட்டு மெசேஜ் வந்து இங்கே சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம வந்துட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா வெப்சைட்டில் சென்ட் டு ஆல் சப்ஸ்கிரைபர்னு எனக்கு அலர்ட் வந்துருச்சு. அந்த வந்துட்டு பிளாக். ஸோ பிளாக்கோட டேஷ்போர்டு வந்து இதுதான். ஸோ இங்கே வந்து கேட்டகரிஸ், பிளாக், கேலரி அண்ட் தென் பிளாக் வீடியோஸ் வந்து இருக்குது. ஸோ கேட்டகரிஸோட கவுண்ட் வந்து இங்கே 3 காட்டுது, பிளாக்ஸோட கவுண்ட் வந்து இங்கே 5 அண்ட் தென் பிளாக் வீடியோஸ் வந்து 5 வந்து காட்டுது. ஸோ இந்த நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து கேட்டகரியோட டேபிள் வந்து வியூ ஆகும். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக என்னதுன்னா ஸ்டேட்டஸ் வந்து என்ன இருக்குது, இன்ஆக்டிவ் ஒரு ஆக்டிவ் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இன்ஆக்டிவ்ல இருக்குது. ஸோ இப்போ நான் ஆக்டிவேட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிரும். எக்ஸாம்பிள் நான் இது வந்து இன்ஆக்டிவ் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இன்ஆக்டிவாக வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இங்கே நம்ம வந்து எடிட்டும் கொடுத்துக்கலாம். எடிட்லேயே வந்துட்டு இதே மாதிரி தான் வந்துட்டு சேம் கேட்டகரி நேம் வந்து நம்மளால அப்டேட் பண்ண முடியாது. அந்த வந்துட்டு நியூ கேட்டகரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் நியூ கேட்டகரி கொடுத்து இங்கே வந்து நான் இப்போ கேட்டகரி வந்து ஒன்று ஆட் பண்ணுறேன். ஹோமியோபதின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ கேட்டகரி ஆட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே வந்து அந்த கேட்டகரி வந்து ஆட் ஆயிடுச்சு. அந்த வந்துட்டு பிளாக் கேட்டகரி பிளாக்ஸ். ஸோ இங்கே பிளாக்ஸ்க்குள்ள வந்து நம்ம கிளிக் பண்ணி போனோம் அப்படின்னா நான் என்னென்ன பிளாக்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே இங்கே வந்து வியூ ஆகும். ஸோ எனக்கு வந்து இமேஜ் வந்து தனியாக வியூ பண்ணி பார்க்கணுன்றப்ப நான் அந்த இமேஜ் மட்டும் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த இமேஜ் வந்து தனியாக வந்து வியூ ஆகும். அதே மாதிரி இதுக்கும் வந்துட்டு ஆக்டிவ் இன்ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் இன்ஆக்டிவ் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே வந்து இன்ஆக்டிவ்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே வந்து பிளாக் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பிளாக் கொடுத்துட்டேன். பிளாக்கோட டைட்டில். ஸோ இங்கே வந்து கேட்டகரி வந்து நான் ஆயுர்வேதா சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து டேக்ஸ் வந்து நான் வந்து லீஃப்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கணும். இங்கே வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக நம்ம எந்த டேக்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நம்ம எதனாலும் நம்ம வந்துட்டு இப்போ போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் இந்த மாதிரி நம்ம எதனாலும் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் அண்டர்லைன் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஆட் பிளாக் கொடுக்குறேன். எனக்கு வந்து பிளாக் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த பிளாக் வந்து இங்கே வந்து வியூ ஆகும். ஸோ இந்த இமேஜ் வந்து தனியாக வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் வந்துட்டு பிளாக் வீடியோஸ். ஸோ பிளாக் வீடியோஸ் வந்து நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னென்ன வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வந்து இங்கே வந்து வியூ ஆகும். ஸோ இது நம்ம தனியாக வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க ஒரு செல்லர். ஸோ இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து இங்கே பெண்டிங்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ vaira@gmail.com. ஸோ இவங்களோட ஐடி வச்சு நம்ம இப்போ லாகின் பண்ண போகிறோம். இவங்களோட இமெயில் ஐடி ப்ளஸ் இவங்களோட பாஸ்வேர்டு. ஸோ இப்போ நான் இங்கே சைன் வந்து கொடுக்குறேன். இஃப் இன் கேஸ் வந்துட்டு நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா எனக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணி என்னோட ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் வந்து அட்மின் வந்து அப்ரூவ் கொடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து வெயிட் ஃபார் அட்மின் அப்ரூவல்னு சொல்லிட்டு எனக்கு இந்த அலர்ட் வந்துட்டு வரும். இப்போ நான் இங்கே வந்துட்டு அந்த வைர பிரகாஷ்ன்றவங்களை வந்துட்டு நான் வந்து அப்ரூவ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து செல்லரோட ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே போய்ட்டு நான் லாகின் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லாகின் ஆகும். எனக்கு வந்து லாகின் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து செல்லரோட டேஷ்போர்ட். ஸோ லாகின் பண்ணிக்கவங்களோட நேம் வந்து இங்கே நமக்கு வியூ ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம டேஷ்போர்ட் செட் பண்ணியிருக்கோம். ஆட் ப்ராடக்ட், ஆர் ப்ராடக்ட்ஸ், தென் சோல்டு ப்ராடக்ட், கஸ்டமர் செட்டிங், லாக் அவுட். ஸோ இந்த சைட் நேவிகேஷன்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்மளுக்கு கவுண்ட் வந்து வியூ ஆகும். ஸோ இங்கே வந்து ஆட் ப்ராடக்ட் கொடுக்குறோம். ஸோ ஆட் ப்ராடக்ட்டுமே அதே மாதிரி தான், சேம் ப்ராடக்ட் நேம், கேட்டகரி நேம், டைப்பு, குவான்டிட்டி, அதோட இமேஜ், ப்ரைஸ் சேம் இதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனும் நம்ம வந்துட்டு வேணும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அந்த செல்லரோட ப்ராடக்ட்ஸ் என்னவோ அது மட்டும் இங்கே வந்து வியூ ஆகும். எனக்கு இப்போ ப்ராடக்ட் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ் வந்து வந்துச்சு. ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன ஆகும்னா நான் ஆட் பண்ணிக்க ப்ராடக்ட் மட்டும் எனக்கு வந்து வியூ ஆகும். ஸோ இங்கே நான் வியூ கொடுத்து அப்படின்னா எனக்கு அந்த ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக வந்துட்டு தெரியும். அண்ட் வந்து நான் எடிட்டும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே எடிட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஆயுர்வேதாக்கு பதிலாக நான் வந்து ஹோமியோபதி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து எடிட் ஆயிரும். இங்கே வந்து ஹோமியோபதின்னு நம்ம சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் தென் சோல்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த டாக்டரோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன சோல்ட் அவுட் ஆயிருக்கோ அது மட்டும் இங்கே வந்து வியூ ஆகும். ஸோ இப்போ இங்கே எதுவுமே இல்லாதனால நோ ஆர்டர்ஸ் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு வியூ ஆகுது. அண்ட் வந்து கஸ்டமரோட டீடைல்ஸ் வந்து இங்கே வந்து வியூ ஆகும். ஸோ செட்டிங்ஸ் வந்து என்னதுன்னா இவங்களோட டீடைல்ஸ் வந்து இவங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து செட்டிங்ஸ் பேஜ். இப்போ வந்து இது வந்து லாக் அவுட் செல்லரோட லாகின் பேஜ். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் நம்ம வந்து போட்டு லாகின் பண்ணிக்கலாம். இன் கேஸ் இல்லைனா இங்கே ரெஜிஸ்டர் ஹியர்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இங்கே போய்ட்டு நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணோன்னே இங்கே வந்து அட்மின் அப்ரூவலுக்காக நமக்கு வந்துட்டு வரும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணவங்களை வந்துட்டு சாம்பிளுக்கு இப்போ ஃபஸ்ட் டேட்டா வந்துட்டு இங்கே பெண்டிங்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குது. ஸோ இந்த டேட்டா வச்சு நம்ம லாகின் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து லாகின் ஆகாது. ஸோ எனக்கு வந்து வெயிட் ஃபார் அட்மின் அப்ரூவல்னு எனக்கு வந்து அலர்ட் வந்து வந்துச்சு. இப்போ நான் வந்து இதை அப்ரூவ் பண்ணுறேன். எனக்கு இங்கே ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்டுன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து லாகின் பண்ணுறேன். எனக்கு வந்து லாகின் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. இது வந்து டாக்டரோட டேஷ்போர்ட். ஸோ அவங்களோட நேம் வந்து இங்கே வந்து வியூ ஆகும். ஸோ இங்கே வந்து டோட்டல் கவுண்ட்ஸ் வந்து வியூ ஆகும். எத்தனை ப்ராடக்ட்ஸ் அவங்களோட சோல்ட் அவுட் அவங்களோட எவ்வளோ அண்ட் டோட்டல் கஸ்டமர்ஸ் எவ்வளோன்றது இங்கே வந்து வியூ ஆகும். ஸோ
இங்கே வந்து ஆட் ப்ராடக்ட் கொடுத்தோம்னா நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்டோட நேம், கேட்டகரி நேம், டைப், குவான்டிட்டி, இமேஜஸ், ப்ரைஸ் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து மேனேஜும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இல்லாதனால நோ ப்ராடக்ட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு வருது. அதே மாதிரி நம்ம வந்து எடிட் அண்ட் எடிட்டும் வந்து இதில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாக்டர் வந்து ஆட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. எனக்கு இந்த வீடியோ வந்து இங்கே வந்து டிஸ்ப்ளே ஆகுது. மை வீடியோஸ். ஸோ மை வீடியோஸ்லேயே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வீடியோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் வீடியோ கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு வீடியோ ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து கேலரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேலரியிலேயுமே வந்துட்டு நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து 5 இமேஜஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைல் செலக்டட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஆட் கேலரியில் கொடுத்தோம் அப்படின்னா கேலரி வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து அந்த 5 இமேஜஸும் வந்துட்டு இப்போ வந்து வியூ ஆகும். இதை நம்ம எடிட் பண்ணனாலும் நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் நம்ம வேணாலும் நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அது வந்து டெலிட் ஆயிடுச்சு. இது வந்து கன்சல்ட் டைமிங்ஸ். ஸோ அந்த டாக்டர் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ எந்தெந்த டைமில் வந்து அவைலபிளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நம்ம போய்ட்டு நம்ம வந்து கன்சல்ட் டைமிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் ஆட் கன்சல்ட் டைமிங் கொடுக்குறேன். ஆக்சுவலாக ஃப்ரைடேன்றனால எனக்கு ஃப்ரைடேயோடதில் வந்து நான் போய்ட்டு கன்சல்ட் டைமிங் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது எண்ட் டைம் ஆக்சுவலாக வந்து ஸ்லாட்டு. ஸோ இது ஃபஸ்ட் ஸ்லாட், இது செகண்ட் ஸ்லாட். ஸோ ஃபஸ்ட் ஸ்லாட்டோட ஸ்டார்டிங் டைம் 11, எண்டிங் டைம் வந்து நான் 12 கொடுக்குறேன். அண்ட் தென் இங்கே வந்துட்டு நான் 3 கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நான் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆட் பண்ணது வந்து எனக்கு வந்து இங்கே வியூ ஆகும். இங்கே வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு நான் சர்ச் பண்ணுறேன். இன்னைக்கு மட்டும் எனக்கு வந்து வியூ ஆகும். அண்ட் தென் இது வந்துட்டு புக் டு கன்சல்டன்ட். ஸோ வந்து ஒரு கன்சல்டன்ட் ஐ மீன் வந்துட்டு இப்போ அப்பாயின்மெண்ட் எது வந்திருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு இங்கே வந்து வியூ ஆகும். ஆனால் இது வந்துட்டு கஸ்டமர். ஸோ இது வந்து கஸ்டமரோட பேஜ். ஸோ இங்கே வந்து கஸ்டமர் ஃபுல்லாமே வந்து வியூ ஆவாங்க. இங்கே வந்து சோல்டர் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த டாக்டரோட ஐட்டம்ஸ் என்னெல்லாம் சோல்டோட இருக்கும் இங்கே வந்து அது மட்டும் வந்து வியூ ஆகும். அண்ட் தென் செட்டிங்ஸ் பேஜ். ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு லாக் அவுட் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஹோம் பேஜ். ஸோ ஹோம் பேஜ் வந்து பேனர் இமேஜஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். இங்கே மேலே வந்து பிகம் செல்லர்னு சொல்லிட்டு லிங்க் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இன் கேஸ் இது வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா செல்லரோட ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்துட்டு அது வந்துட்டு நேவிகேட் ஆகும். இங்கே நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து அக்கௌண்ட் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் வந்துட்டு நமக்கு வந்து வியூ ஆகுது. இப்போ இன் கேஸ் நம்ம வந்து லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் ப்ரொஃபைல் அண்ட் நம்மளோட ஆர்டர் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குற மாதிரி நம்மளுக்கு வந்து வியூ ஆகும். பேனர் இமேஜ். ஸோ இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணிக்க கேட்டகரிஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு லாஸ்ட் 4 ப்ராடக்ட்ஸ் மட்டும் இங்கே வந்து வியூ ஆகும். இங்கே வந்து டாக்டர்ஸ் ஆட் பண்ணிக்க டாக்டர்ஸ் எல்லாமே இங்கே வந்து வியூ ஆவாங்க. அதில் வந்து FAQ செக்ஷன். அண்ட் இது வந்துட்டு ஃபூட்டர். ஸோ இப்போ வந்து ஷாப் பேஜ் போகிறேன். ஷாப் பேஜ் வந்து இது பேனர் இமேஜ். அந்த நீங்கள் வந்துட்டு நம்மளுக்கு ஆட் பண்ணிக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து வியூ ஆகும். அண்ட் தென் வந்துட்டு ஃபூட்டர். இப்போ நான் இங்கே ரீட் மோட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு சிங்கிள் ப்ராடக்ட் பேஜ் வந்துட்டு ஆக்சுவலாக வியூ ஆகும். அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து வியூ ஆகும். அண்ட் வந்துட்டு அபவுட் பேஜ். ஸோ அபவுட் பேஜில் வந்து அபவுட் அஸ் கண்டென்ட். அது வந்து கிளைண்டோட டெஸ்டிமோனியல்ஸ் அண்ட் ஃபூட்டர். இது வந்து கான்டாக்ட் அஸ் பேஜ். கான்டாக்ட் அஸ் பேஜில் வந்து மேப் வந்து செட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஃபூட்டர். தென் வந்து பிளாக் பேஜ். ஸோ பிளாக் பேஜில் வந்து இங்கே ஆக்சுவலாக வந்து இது வந்து பேனர் இமேஜ். அண்ட் தென் வந்துட்டு லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ணிக்க 3 பிளாக்ஸ் மட்டும் வியூ ஆகும். ஸோ இந்த பிளாக் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ஆட் பண்ணி இந்த பிளாக் தான் இங்கே வந்து வியூ ஆகுது. ஸோ அதே மாதிரி வந்து கீழே வந்து வீடியோஸோட டாபிக்ஸ் மட்டும் இங்கே வந்து வியூ ஆகும். ஸோ இங்கே நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற வீடியோஸ் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் இதுவும் வந்துட்டு பிளாக் கண்டென்ட் தான். தென் அதுக்கப்புறம் வந்து ஃபூட்டர். ஸோ இப்போ இந்த கார்டு வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து சிங்கிள் பிளாக் பேஜ் வந்துட்டு போகும். ஸோ இங்கே வந்து எனக்கு கேட்டகரி வந்து இது இந்த பிளாக் வந்து எந்த கேட்டகரி பேஸ் பண்ணியிருக்கின்றது எனக்கு இங்கே வந்துட்டு ஆக்டிவாக வந்துட்டு ஷோ ஆகும். அந்த வந்துட்டு டேக். ஸோ நம்ம ஆட் பண்ணி இந்த டேக்ஸ் எல்லாமே இங்கே வந்து வியூ ஆகும். ஸோ இது எந்த டேகை பேஸ் பண்ணதோ அந்த டேக் மட்டும் இங்கே வந்துட்டு ஆக்டிவ்ல வந்து வியூ ஆகும். ஸோ இங்கே வந்து நம்மளோட டேகோட நேம் அண்ட் தென் யார் ஆட் பண்ணியிருக்கா அண்ட் தென் இதுக்கு கமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது இங்கே வந்து வியூ ஆகும். ஸோ இங்கே வந்து ஆட் பண்ணிக்க டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வியூ ஆகும். இங்கே இப்போ நான் ஒரு கமெண்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் போஸ்ட் கமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கமெண்ட் வந்து போஸ்ட் ஆயிரும். ஸோ எனக்கு இங்கே கவுண்ட் வந்து 1ன்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. அதே மாதிரி நான் கொடுத்த கமெண்ட்டும் எனக்கு வந்து இங்கே வந்து வியூ ஆகும். அதனால் அதுக்கப்புறமா வந்துட்டு ஷாப் பேஜ். ஸோ ஷாப் பேஜில் வந்து ஆக்சுவலாக இங்கே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வியூ ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து இது ஆட் டு கார்ட் கொடுக்குறேன் இந்த ப்ராடக்ட் ஹேர் ஆயில். ஸோ எனக்கு வந்து டேரெக்டாக லாகின் பேஜ் வந்துட்டு போகும். இஃப் இன்கேஸ் நான் லாகின் பண்ணதில்லை அப்படின்னா நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரெஜிஸ்டர் நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே நான் ஃபோன் நம்பர் வந்து கொடுக்குறேன்.
இமெயில் அட்ரஸ், ஸோ இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும் இந்த மெயிலுக்கு. ஸோ எனக்கு இந்த ஓடிபி வந்து சென்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் வெரிஃபை ஓடிபி வந்து கொடுக்குறேன். எனக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அந்த மெயில் ஐடி வச்சு நான் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு மேலே வந்து ஆக்சுவலாக நான் லாகின் பண்ணியிருக்கவங்களோட நேம் வந்து காட்டுது. தென் ப்ரொஃபைல் லாக் அவுட்னு சொல்லிட்டு எனக்கு 2 வந்து காட்டுது. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஷாப் பேஜ் போயிட்டு நான் திருப்பி வந்து ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். ஸோ ஆட் டு கார்ட் கொடுக்குறப்ப எனக்கு கார்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. இங்கே கவுண்ட் வந்து எனக்கு 1ன்னு சொல்லிட்டு வியூ ஆகுது. ஸோ இப்போ அந்த கார்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி போகிறப்போ எனக்கு இங்கே வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து குவான்டிட்டி ஆட் பண்ணணும்னா நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறப்போ எனக்கு இங்கே வந்துட்டு சப் டோட்டல் அண்ட் டோட்டல் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். நான் இங்கே ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்னோட டீட்டெயில்ஸ் வந்து நான் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ இங்கே பேமெண்ட் மெத்தட் வந்து சூஸ் பண்ணி நான் ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தோன்னே எனக்கு ஆர்டர் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இந்த பேஜ் வரும். தென் ஆட்டோமேட்டிக்காக 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா அது ஷாப் பேஜ்க்கு வந்துட்டு ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து நம்ம வந்து ப்ரொஃபைல் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரொஃபைல் கிளிக் பண்ணோம்னா நம்ம ப்ரொஃபைலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வியூ ஆகும். ஸோ இங்கே நம்ம எடிட் பண்ணலாம், நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு மை ஆர்டர்ஸ். ஸோ மை ஆர்டர்ஸ் பேஜ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நான் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேனோ எனக்கு அது மட்டும் இங்கே வந்து வியூ ஆகும். அதோட ப்ராடக்ட் ஐடி, குவான்டிட்டி, டோட்டல் ப்ரைஸ், ஷிப்பிங் அட்ரஸ் எல்லாமே வந்து எனக்கு வந்து வியூ ஆகும். ஸோ எல்லாமே வந்து இங்கே வந்து வியூ ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நான் வந்து டாக்டர்ஸ் பற்றி நான் வந்துட்டு வியூ பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து கன்சல்ட் டாக்டர் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறப்ப எனக்கு டாக்டரோட அந்த பேஜ் வந்து வியூ ஆகுது. ஸோ இது வந்து டிசைன்ஸ். இங்கே வந்து நமக்கு எல்லா டாக்டருமே வந்துட்டு வியூ ஆவாங்க. நான் ஆட் பண்ணியிருக்க எல்லா டாக்டர்ஸுமே வந்து இங்கே வந்து வியூ ஆவாங்க. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் நியூ கன்சல்டன்ட் வந்து கொடுக்குறேன். கொடுக்குறப்போ எனக்கு வந்துட்டு எனக்கு இங்கே லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து கேட்கும். ஸோ இங்கே நான் வந்து அலோ கொடுக்குறேன். ஸோ அலோ கொடுக்குறேன் அப்படின்றப்ப எனக்கு வந்து லொக்கேஷன் வந்து ஆக்சஸ் ஆகிக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போது என்னோட லொக்கேஷனில் இருக்கிற டாக்டர்ஸ் மட்டும் வந்து வியூ ஆவாங்க. நான் எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனில் இருக்க டாக்டர்ஸ் மட்டும் வியூ ஆவாங்க. இப்போ வித்தின் 100 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்கன்றது வந்து எனக்கு வந்து வியூ ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் 500 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்க டாக்டர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே 500 கிலோமீட்டர்ன்றப்போ இந்த டாக்டர் சேர்ந்து இப்போ ஆட் ஆயிருக்காங்க. இவங்களோட லொக்கேஷன் வந்து சென்னைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நான் வந்து பர்டிகுலராக ஒரு டாக்டர் பற்றி வியூ பண்ணோம் அப்படின்றப்ப நான் அந்த டாக்டர் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறப்ப எனக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து வியூ ஆகுது. அதே மாதிரி இப்போ அவங்களோட டைமிங்கும் வந்து வியூ ஆகுது. வருஷான்ற டாக்டர் ஆக்சுவலாக இப்போ இந்த வருஷான்ற டாக்டர் வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்களோட ஆட்ஸ், அவங்களோட இமேஜஸ் எல்லாமே வந்து எனக்கு இங்கே வந்து வியூ ஆகுது. ஸோ எனக்கு ஃப்ரைடேன்ற டைமிங்க்கு நான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து இங்கே கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு 3 to 5 வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறப்போ எனக்கு டேரெக்டாக வந்துட்டு ஒரு ஃபார்ம் மாதிரி வந்து எனக்கு கேட்கும். ஸோ இங்கே வந்து அந்த பேஷண்ட்டோட நேம், அந்த பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து பேமெண்ட் டைப் வந்து சூஸ் பண்ணிட்டு நான் பே அண்ட் கனெக்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து புக்கிங் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ புக்கிங் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு வந்து இங்கே வந்து புக்டு கன்சல்டன்ட்ல வந்துட்டு ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு வியூ ஆகும். ஸோ அந்த குமரன்றவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வியூ ஆயிரும். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து ப்ளஸ் சிம்பிள் அண்ட் எடிட் சிம்பிள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ப்ளஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா இங்கே நம்ம மீட்டிங்கோட லிங்க் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் நார்மலாக ஒன்று வந்து ஆட் பண்ணுறேன். சென்டென்ஸ் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அவங்க கம்ப்ளீட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகி அந்த கன்சல்டன்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா இங்கே கம்ப்ளீட் கன்சல்டன்ட் இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த டேட்டாஸ் வந்துட்டு வியூ ஆகும்.